வியூவர்ஸ் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப காலமா பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். என்னவா இருக்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. ஒரு பக்கம் இயக்கமும் கவலையும் விரக்தியுமாக ஒரு குரூப். ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கு, நமக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்காதா, நம்மளும் இந்த பூமியில தானே பிறந்தோம், நம்மள ஒரு பிள்ளையும் பார்க்கலையே ஒரு பையனும் பார்க்கலையே அப்படின்னு ஒரு பக்கம். ஒரே குஷ்டமப்பா, குஷ்டமா இது கஷ்டமப்பா. இன்னொரு பக்கம் பார்த்தா இப்பதான்டா படிச்சு முடிச்ச மாதிரி இருந்துச்சு, அண்ணா என்ன சைக்கிள் தரீங்களானே ப்ளீஸ்னே அப்படின்னு கேட்டு இருந்தமே திடீர்னு ஒரு பிள்ளை பைக்ல கூட்டிட்டு போறானே, எப்படி கூட்டிட்டு போறான்? எங்க கரெக்ட் பண்ணா தெரியல. 90s கிட்ஸ் சொல்லப்படக்கூடிய ஒரு தலைமுறை தங்களுக்கு காதல் வைக்கல, கல்யாணம் அமையலங்கிற கடுப்போடு அமர்ந்திருக்கு. இன்னொரு பக்கம் அது எளிதாக வாய்க்கப்பெற்ற ஒரு ஜெனரேஷன் 2K கிட்ஸ் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. அப்பனா எனக்கு ஒரு கிச்சு சரி தர முதல்ல என்னெல்லாம் பண்ணி பார்த்தாங்கன்னா, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு. ஒரு கட்டத்தில் இப்போ சரண்டரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, டே என்னதான்டா பண்றீங்க எங்களுக்கு வந்து சொல்லுங்கடா அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. ஏன் 90s கிட்ஸுக்கு காதலும் கல்யாணமும் அமைய மாட்டேங்குது நீங்க நினைக்கிறது காரணம்? உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்கு எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. So first of all 20 years of Niya Nana, அதுக்கு congratulations and Gopi sir, you are the face of it. Thank you your honor. Thank you. 2K kids நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏதாவது கேட்க சந்தோஷமா இருந்தாலும் 2K கிட்ஸா நாங்கன்னு சொல்லல, எனக்கு வயசான ஃபீலிங் வந்துருது. ஜோக் இல்லையா? மகிழ்ச்சி, தேங்க்ஸ் ஃபார் தட். திஸ் இஸ் டீம் ஒர்க். 20 இயர்ஸா ஜஸ்ட் அதோட முன்னால் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால நிறைய 2K கிட்ஸ் தான் இப்போ இருக்காங்க. ஃபைன், எஸ். நான் இங்க இருக்கிறவங்க கிட்ட क्वेश्चन கேக்குறேன். நீங்க எவ்வளவு பேர் ஸ்கூல்லயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு பொண்ணுங்க கூட பேசக்கூடாது, பசங்க வந்து பொண்ணுங்க கூட பேசக்கூடாது, பொண்ணுங்க வந்து பசங்களோட பேசக்கூடாது, அண்ட் வந்துட்டு மத்தவங்க என்ன நினைப்பாங்க, அப்புறம் மத்தவங்களோட ரொம்ப சத்தமா சிரிச்சு பேசாத இப்படின்ற மாதிரி சின்ன வயசுலயே அவங்களுக்கு பிளெண்ட் ஆகி இதாகுது சார். அவங்களுக்கு வந்து யாராவது நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. காரணம் அவர்கள் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ், பாவம் தான்டா, ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க எங்களோட ஏஜ்ல. ஆனால் வந்துட்டு எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும், என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கு, எனக்கு வீடு கட்டணும், அதுக்கப்புறம் நான் செட்டில் ஆகணும், இந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போயிடுறாங்க. இதுதான் தவறான விஷயம். கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கல்யாணம் பண்ணிடணும், லவ் பண்ற அந்த டைம்ல வந்துச்சுன்னா பண்ணிக்கணும். ஓ, நீ அப்படி வரியா? லவ்ன்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு அது லவ்வாக மாறுறப்போ அது ப்ரொலாங் போகும். சரி, பட் வந்து 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்தோன்னே பிடிச்சோன்னே ஒருத்தவங்க லவ் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குன்றதுன்னு தோணுது எனக்கு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. I think they're not used to the dating culture-க்கே அவங்க வரலையோன்னு தோணுது. அப்படினா டேட்டிங் கல்ச்சர் அந்த பேரை சொன்னாலே பதறுவாங்கம்மா. ஆமாமா, அது ரொம்ப டாபுவா வச்சிருக்காங்க. நினைச்சால நெஞ்சு பதறுது. சரி, நாம போயிடலாம். டேட்டிங்னா என்ன? எனக்கு டேட்டிங் தெரியாது, நான் பண்ணதில்லை வரைக்கும். பதச்சப்படாத, வீட்டில் ஒன்றும் சொல்லிட மாட்டாங்க. சார், டேட்டிங்னா வந்து இப்போ ஒரு மீட்டிங்ல நம்ம ரெண்டு பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு மீட்டிங்ல அவங்க சொன்ன மாதிரி ஒரு காஃபி ஷாப்ல ரெண்டு பேரும் பேசி பார்க்கறதுலே முதல் கட்டமா தெரிஞ்சிடும். ஆனா தப்பா இருக்கு கர்மம். அப்படி எடுத்துக்கலாமா? எப்படி அன்னோன் ஃபீலிங்ல இருக்கிறவங்க ஏதோ ஒரு கான்வர்சேஷனுக்காக அந்த திங்ஸை ரன் பண்றாங்கன்ற மாதிரி. உனக்கு ஏன் லவ் செட் ஆகலன்னு தெரியுதா? இவன் டம்மி தான் போல் இருக்கு. என்ன இப்படி சிரிப்பு? டேட்டிங்னா என்ன? இங்க கொடுங்க, இங்க பக்கத்துல கொடுங்க. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனா தெரியல, இப்படி வந்து மாட்டிட்டேன். சார், டேட்டிங்னா ரெண்டு பேர் பேசுறது. அவங்க ஏங்க எப்ப பாரு இப்படி தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க? ஸோ பேசிக்லி யாரோ ஒருத்தரை பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, டு யூ வாண்ட் டு மீட் மீ, லைக் ஒரு கான்வர்சேஷனுக்கான ஸ்பேஸ் நமக்கு நாமே கிரியேட் பண்ணிக்கிறது தான் டேட்டிங். ஓகேங்களா? ரொம்ப கரெக்டா சொன்னப்பா, இது முதல்ல சொல்லிடக்கூடாது. We attracted to each other. ஆனா இது அடுத்த கட்டத்துக்கு புரிதல்ங்கிற அளவுக்கு நமக்குள்ள ஏதாவது இருக்கான கேஷுவலா ஒரு டாக் பேசி பார்க்கறது, அதுதான் டேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ரைட். யாரெல்லாம் இங்க டேட் பண்ணிருக்கா? பொண்ணு பார்க்கும்போது பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்கோம். தனியா பேசும்போது அது டேட்டிங் இல்ல. ஏன்டா தப்பா முடிவு பண்ற? இல்ல சார், அவங்க சொன்னதை தான் வீட்ல பார்த்து சொல்லிட்டாங்க. சோ அந்த பையன் நல்லா செட் ஆவானா மாட்டானான்ட்டு ஏம்மா அது வேறம்மா. அவங்க சொன்னது அவங்க அது சொல்ல. போட்டோ காமிச்சு எனக்கு என்னன்னா, இதுவே இவங்களுக்கு புரியலன்னா இவங்க எப்படி நம்ம கரை சேர்க்கிறது? எங்க உங்களை காணவே நான் தேடினே. ஆக்சுவலி இங்கேருந்து ஆந்திரா வரைக்கும் ஆக்சுவலி டெலிவரி பண்ண போனேன். அது டெலிவரி பண்ண போனது. பாத்தீங்களா குறுக்க பேசுறா? ஏய், குறுக்க பேசாத, கேட்டிட்டு இருக்கோம்ல. அது டெலிவரி பண்ண போனேன். அப்போ வரேன்னு சொன்னாங்க. சரிவா நம்ம பேசிட்டே ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஆந்திரா வரைக்கும் போயிட்டு ஒரு எமோஷனலி கனெக்டட் ஆர் நாட், ஸோ தட்ஸ் வை ஒரு பைக் ரைடிங். டோன்ட் வரி டார்லிங், ஐ வில் டேக் கேர். இங்கிட்ட யாரெல்லாம் போறீங்க டேட்டிங்? ஃபர்ஸ்ட் டைம் யூரோப் போறேன், பிசினஸ் ட்ரிப் போனேன். நான் அதுக்கு போறதுக்கு முன்னாடியே 1 month நாங்க ஆன்லைன்ல பேசிட்டு இருந்தோம். ஸோ வி காட் லைக் எனக்கு அவங்கள பத்தி கொஞ்சம் தெரியும். சோ டேட்டிங் ஆப் வழியா நீங்க ஒருத்தரோட பேசிட்டு இருக்கீங்க. சொன்னாங்களா உன்கிட்ட? அவங்க ஆக்சுவலி ஜெர்மன்ஸ். அவர் ஜெர்மன் வேறயா? ஆமா, அவர் ஜெர்மன் தான். எங்கேயோ போயிட்டாங்களா இவங்க? டேய்,
வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா நிப்பாட்டு. Now we are together. It's been a year. எங்கள் அம்மா அப்பாவுக்கு அவரை பற்றி தெரியும், அவங்க வீட்லேயும் என்னை பற்றி தெரியும். நான் டிசம்பர் வந்து திரும்பி கிறிஸ்மஸ் அவங்க கூட செலிப்ரேட் பண்ண போகிறேன். We are planning to get married. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? ஏன் இவங்களுக்கு காதலோ கல்யாணமோ அமையவில்லை? சார் அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்படி ஒரு செட்டை வெயிட் லவ் பண்றப்ப பண்ணுறது தப்பு, அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அது அப்பா அம்மாவோட பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க. யா சார் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்கள பிடிச்சிருக்குன்னா அவங்க கிட்ட போய் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சொன்னாலே பிரேக் ஆகிடும் அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க நம்மளை பற்றி என்ன ஜட்ஜ் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறாங்க மோஸ்ட் ஆஃப். அதான் பயப்படுறீங்களே. இவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு லவ் அமையறத பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆமா இந்த கேள்வி இப்ப எது கேக்குற நீ? சார் வயித்தெரிச்சலா வயித்தெரிச்சலா ஒரு படத்துல வந்துட்டு கண்ணாடி பார்த்து அவங்களே காரி துப்பிட்டு தோத்துக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லணும்னு தோணுது சார். நான் வந்து ஓப்பனா நான் தான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஆனா 90s பசங்க பயந்தாங்குளிங்களா இருக்காங்க சார். ஓப்பனா அதுதான் சரி. சேச்சே நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார். 90s கிட்ட பொறுத்த வரைக்கும் பசங்க அப்ரோச் பண்ணுவாங்க, ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணுவாங்க, பொண்ணு அலைய விடும், இப்படிலாம் கதை கேட்டுட்டு இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, நம்மளே இறங்கிடுவோன்ட்டு இறங்கி ப்ரப்போஸும் பண்ணியாச்சு. அப்புறம் ஆனா அவங்க இல்ல அப்பா அம்மா எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, ஜாதகம் எல்லாம் பாப்பாங்க, இல்ல ஜாதி பாப்பாங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசன் எப்படியாவது சொல்லி பிரேக்கப் ஆயிடுது. நான் கேக்குற ஒரு விவசாயம் இல்ல உங்களுக்குலாம். சரி அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு டேட்டு சீட்டு பெஞ்சு அதெல்லாம் பண்ணும்போது ஒரு 2K கிட்டுக்கு காதலோ கல்யாணம் அமையறப்ப யாருக்கு வந்தப்ப அடப்பாவி உனக்கா அவன் மனசு நொந்து போய் கிடக்குறான். அவனுக்கு நக்கல் இருங்கடியே. தெரிஞ்ச என்னோட ஏரியா பசங்களே நிறைய பேருக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் அக்கா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வைக்கிறாங்க. கருதிரவாட அடிக்குது. டேய் என்னடா அது? குளிருக்கு நல்லா இதமா இருக்குடா. என்னடா அது? யாருக்கு 2K கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு டக்குன்னு ஒரு காதலோ? சார் ஒரு வாட்டி அவனுக்கு 6 இயர்ஸா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கான் சார். ஒரு வாட்டி என்னமோ பேசிட்டு இருக்கப்ப உனக்கு செட் ஆகல, எனக்கு செட் ஆயிடுச்சு, நான் சந்தோஷமா இருக்கேன், அது உனக்கு அமையுது எனக்கு அமையல. அமைய வைக்கணுமாமே அமையாது. அந்த 2K ஆக்சென்ட் அந்த ஸ்லாங்ல பாடி லாங்குவேஜோட எனக்குலாம் செம்ம காண்ட நிக்கி அவன் மேல. ஹீஸ் இன் அயர்லாந்து. ஆனா அவன் ஏர்போர்ட்டுக்கு லேண்ட் ஆகுறப்பெல்லாம் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வருவா, எங்களுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணிட்டு வேற இருப்பா. என்னங்க அர்த்தம்? இதோ தவறுங்க. என்னங்க அர்த்தம்? சோ எங்க அப்பா வேற மருமக வெயிட் பண்றாமா அப்படிலாம் சொல்லுவாரா. நமக்கு ஐயோ கடவுளே என்ன பண்றது அப்படி. ஆனாலும் ரொம்பவும் கிருத்துரம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. என் தம்பிக்கு இப்போ நான் அந்த ஒரு லவ் கண்டுபிடிக்கிறதுக்கே நான் இவ்வளவு வருஷம் கடந்துட்டேன். அவனுக்கு என்ன 2 லவ் 2 பிரேக்கப். எப்படிடா அதாவது நமக்கு லவ்வே அமையல, இவங்க லவ் முடிஞ்சு பிரேக்கப் ஆகி முடிஞ்சு எப்படி நீ இதெல்லாம் பண்ற கொஞ்சம் சொல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுது நமக்கு. அடேங்கப்பா இது வரையா? எங்க வீட்லயுமே அது வந்து ஓகே இப்ப என்ன அவங்க சொல்லி ஒன்னும் கேட்க போறது கிடையாது, அதனால விட்டுறாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத நிலைமையில நான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு 90s கிட்டா தம்பி வந்து 2 லவ் பண்ணா அதுல ஃபெயிலியர் வேற இருக்கு, அதெல்லாம் வீடு சாதாரணமா எடுத்துக்கிறாங்கிறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? குட் क्वेश्चन. நான் எங்க வீட்ல வந்து நான் எப்படின்னா நான் சொல்லிட்டேன், நான் பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். என்ன வார்த்தை சொல்ற ராஸ்கல்? எப்பறம் அவனுக்கு எப்படி நான் தோணுது? அப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா உனக்குன்னு ஒரு ஏஜ்ல வரும், நீ மேபி ஒரு ஜாப் போனதுக்கு அப்புறமோ எப்பயும் உனக்கு ஒரு லவ் வரும், அதான் ஒரு மெச்சூர்டான லவ், நீ அதை பாத்துக்கலாம், அதுதான் வந்து லாஸ்ட் லாங் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம எப்படி வெயிட் பண்ணுவோம்? சரி நமக்கு படிப்பு தான் ஃபர்ஸ்ட், நம்ம அதுக்கப்புறம் அதை பாத்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி எனக்கு இப்போ நான் ஃபீல் பண்றது என்னன்னா காலேஜ்ல இருக்கிற லவ் எல்லாம் எப்படி இருக்கும்னே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அது யாரால? பேரண்ட்ஸால. இப்போ நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற லவ் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. ஆக்சுவலா வேலைக்கெல்லாம் போன பிறகு மெச்சூர்டான பிறகு ஒரு காதல் வரும், அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்கல்ல. ஏன் வேலைக்கெல்லாம் போன பிறகு லவ் எல்லாம் அக்செப்ட் பண்ண முடியல? டேய் கேக்குறான்ல சொல்றா. அவங்க வந்து ஒரு லவ் என் மேல திணிச்சிருக்காங்க, ஆனா எனக்கு என்ன மாதிரி லவ் வேணும்ன்றது எனக்கு இப்பதான் தெரியுது. அந்த லவ் இப்ப கிடைக்க மாட்டேங்குது. No words. Crying is only coming. I will go alone and cry. நம்ம தனியாவே இருந்து பழகிட்டோமே, இன்னுமே ஒரு பர்சன் வந்து எதுக்கு நமக்குள்ள வரணும்ன்ற ஒரு क्वेश्चन மார்க் வந்துருது. அதிகமா படிச்சாலும் அறிவு கம்மிபாங்க, உனக்கு இதெல்லாம் புரியாது பாரு. எனக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துருச்சு, ஆனா அந்த மெச்சூர் லெவல்ல வர லவ் வந்து கொஞ்சம் போரிங்கா இருக்கு, ஃப்ளவரியா பட்டர்ஃப்ளைஸே இல்ல. கரெக்டா சொன்னீங்க சார். எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா இப்போ 2K கிட்ஸை பார்க்கும்போது உடனே லவ் செட் ஆகும்போது ஏன்டா அந்த 90s கிட்டா பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி இயர் மாறியாவது பிறந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. அது எப்படா முடியாது? நீங்க எந்த வருஷம்னு கேக்குறேன்? 80 சார் 80ல உங்க செட்ல சேர்க்காதீங்க. ஏய் நான் கலாகிரியா சம்மடி வாங்க. எனக்கு என்ன, நான் இதுக்கு மேல எப்ப வேணாலும் சொல்லலாம், என் வயசு தான் எல்லாருக்கும் தெரியுமே. 92 சார். 92.
ஓகே. எப்போ பிறந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்? ஒரு 2005 2006. 2005 2006. தம்பி அது மறுபிறவி தம்பி கிட்டத்தட்ட. அதான் சார், காதலுக்காக ஒரு மறுபிறவியாவது கிடைக்காதான்னு யோசனையா வருது. இதை வந்துட்டு தப்புன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அவரோட மனவேதனையை இங்கே கொட்டிக்கிறாரு. ஸோ என்ன ஃபீல் ஆகுதுன்னா சார், இப்போ நம்மளோட சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க, அரை டிராயர் போட்டு அங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படின்னு கேட்டால் ஆனால் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, போன வருஷம் தான் ஏதோ ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஏதோ அழுதுட்டுலாம் இருந்தேன்னா, அது முடிஞ்சிச்சுன்னா அது அந்த பொண்ணு வந்து செட் ஆகலை, இப்போ நாங்கள் வேற வேவ் லென்த்தில் எங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு, நாங்கள் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு மாதிரி ஒரு இதில் சொல்கிறாங்க. ஸோ ஒரு போல்டு டெசிஷன் எடுக்கிறது வந்து நம்மளால ஏன் எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. அந்த பயம் எனக்கு இருக்கு. இந்த சட்டை எங்க எடுத்தீங்க? டெல்லியில் சார், ஃப்ரெண்டு ஒரு மேரேஜ்க்கு எடுத்தது. இல்லை, நான் என்னன்னா ஒருவேளை நமக்கு ஒரு ரிசப்ஷன் வந்தால் அன்னைக்கு போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் சார் இங்கேயும் போட்டு வந்தேன். என்னடா சொல்ற? எந்திரிச்சுங்க, ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸில் பார்ப்போம் உங்களை. தம்பி என்ன உண்மையாவே கீழே மேலேயும் கூட அதே மாதிரி தான் போட்டிருக்கீங்க. லுக்கிங் குட். The suit. சரி, இதை பார்த்தா இன்னும் ஃபோர்ஸாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணட்டும். என்ன ஃபோர்ஸா? மேரேஜ்க்கு பொண்ணு பார்க்குற அலைன்ஸ். பொண்ணு பார்க்கறது நீங்க பார்க்க போறதில்ல அப்ப கடைசி வரைக்கும். அப்போ நீங்க கற்பனையிலே வாழ்ந்துடலாம்னு கற்பனையில வாழுவோம். நிஜத்துல நீங்க உருப்பட மாட்டீங்க. நிஜத்துல வேணாம், கற்பனை பண்ணுங்க. நம்ம ஊர்ல முன்னால ஒரு பழக்கம் இருக்கு. என்ன செய்வாங்கன்னா, அந்த ஏஜ்ல இருக்க பொண்ணுங்கலாம் நல்லா ட்ரெஸ் அப் பண்ணி இந்த கல்யாணத்துக்குலாம் போவாங்க. அது என்னன்னா, 4 இடத்துக்கு போனா அப்போ தானே பொண்ணு கண்ணில் படும், நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் அப்படிமாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட தம்பி நீ என்னன்னாக்கே ரிசப்ஷன் ட்ரெஸ்ல வந்திருக்காப்ல. நீங்களா யாருடா? How do I tell you? சரி, மேட்ரிமோனியில் ஏதாவது இதுனா கூட இது பண்ணிக்கலாம், அதுக்காக தான் சார். ஏன்னா தம்பி இப்படி படுத்தே விட்டானே, என் லெவலுக்கு போயிட்டீங்க. சார் 2K கிட்ஸ் மேரேஜ் பண்றதுல ஓப்பனா என்ன அப்படின்னா ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கும். சாவு சாவும்ல செத்த பேல நீ சாவும்ல செத்த பேல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து எங்க ஊர்ல ஃப்ளெக்ஸ் கடை வச்சிருக்கேன், டிசைன் பண்ற கடை. ஓ, இன்னும் வைத்திருச்சா? ஃப்ளெக்ஸ் கடை வச்சிருக்கும் போது அந்த பையன் சொல்லிட்டு போவான், அண்ணா அந்த மாதிரி பேனர் அடிக்கணும்னா அப்படின்ட்டு சொல்லு பாருன்னா, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவான். சரி கொடு அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுத்துருவேன். கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு 2 months 3 months வரைக்கும் திருப்பி வருவான். ஏன் ஒரு அண்ணன் தானே இருக்கு, எதுக்கு வரான் அப்படின்னா, அண்ணா மேரேஜ். நான் சொல்லு யாருக்கு அப்படின்னு, எனக்கு தான் நான் மேரேஜ் அப்படின்னு அடி பார்ப்பேன் மேலே கிளியும். அவன் போட்டோ டிசைன் பண்ற போது வரும் பாருங்க ஒரு வயிற்றுச்சல், அது என்னைக்குமே யார்ட்டும் சொல்ல முடியாது. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ மத்த இடம்னா கூட ஏதோ அங்க ஒண்ணு நடக்குது, இங்க ஒண்ணு நடக்குது. இது ஊர்ல நடக்கிற எல்லா கல்யாணமும் நமக்கு தெரியும். 2K கிட்ஸ் சொல்லாம நம்ம கடைக்கு வருவாங்க. என்னைக்குடா நம்ம போட்டோ இந்த பேனர்ல அடிப்போன்னு இருக்கீங்க. டெஃபினெட்லி அவங்க அதை அவ்வளோ வேகமாக பண்ணும்பொழுது நமக்கு என்ன தோணுதுன்னா, நமக்கு வயசாகுதோ அப்படின்ற ஒரு பயங்கரமான கேள்வி வருது. வயசு ஆகுது. அது ஆமா, ஆகுது இல்ல, ஆயிருச்சு. உறவினர் பையன் யோகேஷ் ஒருத்தர் இருக்கான், அவனே என்னோட 2 வயசு சின்ன பையன், அவனோட 2 வயசு சின்ன பையன் கல்யாணம் ஆகி குழந்தையோட போறான். இதை பார்க்கும்போது எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சிரிங்க. எதுக்கே சிரிக்க சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம் அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கழுவலாம் இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.